பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் பயிலும் மாணவர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் தாளாளர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிட்டர் செகண்ட் இயர் ட்ரேட் தறியில் லேப்பிங் டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லேப்பிங் டூல் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் லேப், அதில் அட்ஜஸ்டபிள் ரிங் லேப், 2 லேப்பிங் டூல் கொடுத்துருக்கு. இதில் வந்து இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அட்ஜஸ்டபிள் ரிங் லேப்பிங் டூல். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிலிண்ட்ரிக்கலுடைய எக்ஸ்டர்னல் போர்ஷனை வந்து ஃபினிஷிங் பண்ண பயன்படுகிறது. இது பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் லேப்பிங் டூலு. இது வந்து பார்த்திங்கன்னா போரை வந்து ஃபினிஷிங் பண்ண பயன்படுகிறது. இதுதான் வந்து லேப்பிங் டூலு. இதில் மொத்தம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட போகிறேன். இதில் பார்ட் 1லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் இருக்குது. அந்த 20 கொஸ்டின் என்னென்ன ஆன்சர்னு பார்க்கலாம். மீதி கொஸ்டின் வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். which material is used to wash off the lapping plate after charging? அதாவது நம்ம வந்து லேப்பிங் பண்ண பிறகு அந்த லேப்பிங் பிளேட்டை வந்து வாஷ் பண்ணுறது எந்த மெட்டீரியல் வச்சு வாஷ் பண்ணும் அப்படி கேட்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினில். which material is used to wash off the lapping plate after charging? அது சார்ஜிங் பண்ண பிறகு நம்ம லேப்பிங் பிளேட்டை வாஷ் ஆஃப் பண்ணுற மெட்டீரியல் எதுன்னு பார்த்திங்கன்னா கெரோசின். ஆன்சர் வந்து பி தான். ஆன்சர் வந்து கெரோசின் பி தான். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஒய் க்ரூ ஆர் ப்ரொவைட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லேப்பிங் பிளேட்டு? லேப்பிங் பிளேட்டில் வந்து இந்த க்ரூ இருக்குது, காரணம் இருக்கிற ஏன் க்ரூ இருக்குது அப்படின்னு கேட்குங்க. அப்போ எதுக்காக க்ரூ இருக்குன்னா இந்த அப்ரேசிவ் ரீட்டைன் பண்ணுது, டு ரீட்டைன் த அப்ரேசிவ். இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். டு ரீட்டைன் த அப்ரேசிவ். அந்த குருவுடைய ஏன் குரு இருக்குன்னா இதுக்காக தான், டு ரீட்டைன் த அப்ரேசிவ்காக. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். which finishing process have a high degree of dimensional accuracy? அதாவது which finishing process அப்படின்றதுல என்ன ஃபினிஷிங், என்ன துல்லியமான செய்முறை ஃபினிஷிங் ப்ராசஸ் அப்படி எதுன்னு கேட்டாலே லேப்பிங் தான். லேப்பிங் ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை டிகிரி அக்யூரசி கொண்ட ஃபினிஷிங் ப்ராசஸ். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். which is the abrasive used for lapping soft steel and non-porous மெட்டல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா சாஃப்ட் ஸ்டீல் அண்டு நான்-பரஸ் மெட்டல் வந்து லேப்பிங்கில் வந்து என்ன மெட்டீரியலாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்காங்க. என்ன மெட்டீரியல் பயன்படுத்தியிருப்பாங்க? அப்புறம் இந்த சாஃப்ட் ஸ்டீலுக்கும் நான்-பரஸ் மெட்டலுக்கும் உள்ள மெட்டலை வந்து லேப்பிங் பண்ணுறதுக்கு என்ன அப்ரேசிங் பார்த்திங்கன்னா ஃபியூஸ்ட் அலுமினா. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான். ஃபியூஸ்ட் அலுமினா தான் பயன்படுத்துவாங்க சாஃப்ட் மெட்டீரியலுக்கு. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆப்ரேஷன்? இது ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. அதாவது லேத்து மிஷினில் ஜக்கில் வந்து சிலிண்டருக்கு ஜாப் பிடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஃபினிஷிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க லேப்பிங் வச்சு. இது ஆப்ரேஷன் என்ன பார்த்திங்கன்னா லேப்பிங் லார்ஜ் டயாமீட்டர். ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான், லேப்பிங் லார்ஜ் டயாமீட்டர். அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்லிட் ப்ரொவைட் இந்த லேப்பிங் டூல்? லேப்பிங் டூலில் வந்து சின்னதாக ஒரு பள்ளம் விட்டுருக்கு, ஸ்லிட் ப்ரொவைடு. ஸோ அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்காங்க. அதோடைய நோக்கம் வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸ்பென்ஷனுக்காக தான் அந்த என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஸ்லிட் பள்ளம் வந்து இருக்குது லேப்பிங் டூலில். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பி தான் ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பார்ட் மார்க் எக்ஸ் இந்த லேப்பிங் டூல்? இந்த ஸ்லிட்டுன்னு சொன்னலாம், அது வந்து இந்த 6வது கொஸ்டினில் பார்த்தலாம். ஸ்லிட்டு ஃபார் எக்ஸ்பென்ஷன் பார்த்தலாம், அதுதான் இது. கொஞ்சம் வெப்பத்தில் விரிவடைஞ்சால் கூட இந்த இதுக்குள்ளே தான் நிச்சயம் விரிவடையும். அதனால ஜாபுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ இது என்ன கேட்காங்கன்னா இதோடைய இந்த பள்ளத்துக்கு என்னென்னு கேட்காங்க. அந்த பள்ளம் வந்து என்னதுக்காங்க, இதுதான் ஸ்லிட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர், ஸ்லிட்டு தான் ஆன்சர். 8வது கொஸ்டின் பாருங்கள்.
which material is used to make small diameter lab. அதாவது ஸ்மால் டயமீட்டர் லேப்பில் வந்து என்ன மெட்டீரியல் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு கேட்காங்க. என்ன மெட்டீரியல் பயன்படுத்தியிருப்பாங்கன்னா ஸ்மால் டயமீட்டர் லேப்பில் வந்து காப்பர் அல்லது பிராஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். காப்பர் அல்லது பிராஸ் அப்ரேசிவ் பயன்படுத்தியிருப்பாங்க. 9வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் காஸ்ட் இஃப் த லேப் இஸ் ஹார்டர் தென் த ஒர்க் பீஸ்? அதாவது பனிப்பொருளை விட லேப் வந்து கடினமாக இருந்துச்சுன்னா என்ன விளைவு ஏற்படும், என்ன நடக்கும்? வாட் இஸ் காஸ்ட்ஸ்னால் என்ன நடக்கும், என்ன விளைவு ஏற்படும்னா லேப் வில் கட்டு தான் ஒர்க் பீஸ். லேப் வந்து என்ன செய்யும், பனிப்பொருளை கட் பண்ணும். ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. 10வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஃபினிஷிங் ஆப்ரேஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு பை த டூல் தட் ரொட்டேட் அண்டு ரெசிபிகேட் சிமுலேட்டன்சி? which finishing operation is performed by the tool that rotate and reciprocate simultaneously அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூல் ரொட்டேட் ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அண்டு ரெசிப்ரோகேட் சிமுல்டேனியஸ்னா இது வந்து லேப்பிங். என்ன ஃபினிஷிங் ப்ராசஸ்னால் லேப்பிங் ப்ராசஸில் தான் நடக்கும். ஸோ ஆன்சர் சி தான். 11வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் எக்ஸசிவ் அப்ளிகேஷன் ஆஃப் அப்ரேசிவ் காம்பவுண்ட் இன் லேப்பிங் ஆப்ரேஷன்? லேப்பிங் ஆப்ரேஷனில் வந்து அப்ரேசிவ் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருந்தால் என்ன எஃபெக்ட் நடக்கும் அப்படி கேட்காங்க. என்ன எஃபெக்ட் நடக்கும்னா பிரைட் ஸ்பாட் வில் பி விசிபிள். ஸோ அதனுடைய தடம் வந்து என்ன செய்யும், தெரியும், பாட்டாக தெரியும். அதான் ஸ்பாட்டில் வந்து அது யூஸ்ஃபுல்லு கண்டுபிடிக்கலாம். வாட் த எஃபெக்ட் ஆஃப் த எக்ஸசிவ் அப்ளிகேஷன் ஆஃப் அப்ரேசிவ் காம்பவுண்ட் இன் லேப்பிங் ஆப்ரேஷனில் என்ன நடக்குன்னா பார்த்தீங்கன்னா பிரைட் ஸ்பாட் வில் பி விசிபிள். ஸோ இந்த ஸ்பாட்டை வந்து நம்ம வச்சுலாம் பார்க்கலாம். 12வது கொஸ்டின் பாருங்கள். which abrasive is used for lapping hardened steel and cast iron? அதாவது லேப்பிங் ஹார்டன் ஸ்டீல் அண்ட் காஸ்ட் அயர்ன் வந்து என்ன அப்ரேசிவில் பயன்படுத்தியிருப்பாங்க, எந்த அப்ரேசிவில் வந்து லேப்பிங் வந்து ஹார்டன் ஸ்டீல் அண்டு காஸ்ட் அயர்ன் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படி கேட்காங்க. எதில் பயன்படுத்தியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பைடு தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ விச் அப்ரேசிவ், என்ன அப்ரேசிவ்னா சிலிக்கான் கார்பைடு. இதில் தான் வந்து லேப்பிங் ஹார்டன் ஸ்டீல் அண்டு காஸ்ட் அயர்ன் இருக்கும் பயன்படுத்தியிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர், சிலிக்கான் கார்பைடு. 13வது கொஸ்டின் பாருங்கள். which process improve the quality of it between the matting component அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிங் காம்பவுண்டில் இருக்கிற குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுற என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா லேப்பிங் ப்ராசஸ் தான். அப்போ இதுக்கு ஆன்சர் டி தான். லேப்பிங் ப்ராசஸில் மேட்டிங் காம்பவுண்டுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஆன்சர் 13வது கொஸ்டின் டி. 14வது கொஸ்டின் பாருங்கள். which operation is performed with fine abrasive particle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ரேஷனில் வந்து ஃபைன் அப்ரேசிவ் பார்ட்டிக்கல் வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைன் அப்ரேசிவ் பார்ட்டிக்கல் கிடைக்கிற ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா லேப்பிங் ஆப்ரேஷன் தான். அப்போ இதுக்கு ஆன்சர் பி தான். லேப்பிங்கில் தான் அதனுடைய ஃபைன் அப்ரேசிவ் பார்ட்டிக்கல் நல்லாயிருக்கும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். 15வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த லேப் டூல்? இங்கே ஒரு லேப் டூல் கொடுத்துருக்காங்க, அது என்ன லேப் டூல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லேப் டூலோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரிங்கு லேப்பு. அது நம்ம ஹோல்ஸ் இருந்தால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹோல்ஸ் இருந்தால் ரிங்குன்னு சொல்லியிருக்கோம். இது ரிங்கு லேப்பு. ஸோ இங்கே போல்ட் நட்டு மாதிரி இருக்கிறதுனால, ஸோ போல்டு இருக்கிறதுனால இது அட்ஜஸ்டபுள் ரிங் லேப். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். 16வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் லேப்பிங் அப்படி கொடுத்து, வாட் இஸ் லேப்பிங்னா லேப்பிங் என்றால் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க. லேப்பிங் என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் ஃபினிஷிங் ஆப்ரேஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி தான். லேப்பிங் என்பது ப்ரிசிஷன் ஃபினிஷிங் ஆப்ரேஷனுக்குரிய ஒரு ப்ராசஸ். அப்போ ஆன்சர் டி தான். 17வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஸ்லாட் ஆர் ப்ரொவைட் இன் த அட்ஜஸ்டபுள் ரிங் லேப்? அதாவது அட்ஜஸ்டபுள் ரிங் லேப்பில் வந்து ஸ்லாட் இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஒய் ஏன் ஸ்லாட் இருக்குது அப்படின்னு கேட்காங்க. ஸோ ஏன் வந்து
அட்ஜஸ்டபுள் ரிங் லேப்பில் வந்து ஸ்லாட் இருக்குது. ஏன் ஸ்லாட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்மிட் ஃபீடிங் ஆர் ஆப் லேப்பிங் காம்பவுண்டு, அதாவது லேப்பிங் காம்பவுண்டோட ஊட்டத்தை அனுமதிக்கிறதுக்காக என்னது அதில் வந்து ஸ்லாட் வந்து என்னது இருக்குது. லேப்பிங் உள்ள ரிங் லேப்பில் வந்து ஸ்லாட் இருக்க காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடை வந்து அனுமதிக்கு, லேப்பிங் காம்பவுண்டுடைய ஊட்டத்தை அனுமதிக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி தான். 17வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான். 18வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஹோல் ஆர் ப்ரொவைட் இந்த ரிங் டைப் லேப்பிங், அதாவது ரிங் டைப் லேப்பிங்கில் வந்து ஹோல்ஸ் இருக்க என்ன காரணம் அப்படி கேட்காங்க. ஹோல்ஸ் இருக்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா, ரிங்கு டைப் லேப்பில் வந்து அந்த ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, லேப்பிங் காம்பவுண்ட் வந்து நல்லா கோல்டாக பிடிச்சிக்கிடும். ஸோ இதுதான் வந்து அந்த ரிங் டைப் லேப்பிங் ஹோல்ஸுடைய இருக்க காரணம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஹோல் லேப்பிங் காம்பவுண்ட் வந்து கெட்டியாக பிடிக்கிறதுக்கு தான் இந்த ஹோல்ஸுன்னு பயன்படுது. இப்போ ஆன்சர் வந்து சி தான். 19வது கொஸ்டின் பாருங்கள். விச் அப்ரேசிவ் ஹேஸ் எக்ஸலண்ட் கட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கிற அப்ரேசிவ் வந்து எது அப்படின்னா, நல்ல கட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு என்ன அப்ரேசிவ் பார்த்திங்கன்னா, போரான் கார்பைடு தான். இந்த அப்ரேசிவ் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ப்ராப்பர்ட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான், போரான் கார்பைடு. 19வது கொஸ்டின் ஆன்சர் பி. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 20வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபினிஷிங் ப்ராசஸ் கேரிட் அவுட் வித் அப்ரேசிவ் ஸ்டிக் டு கரெக்ட் த ப்ரொஃபைல் ஆஃப் இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்னால் துளை உள்ள வந்து நம்ம என்ன செய்கிறாங்க, கரெக்டான அப்ரேசிவ் வந்து இது பண்ணுறாங்க. துளைக்குள்ளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபினிஷிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஃபினிஷிங் ப்ராசஸில் வந்தாலே மோஸ்ட்லி லேப்பிங் தான். அதான் அப்ரேசிவ் ஸ்டிக்னு வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் லேப்பிங். அதாவது ஃபினிஷிங் ப்ராசஸ் அதே நேரத்தில் அப்ரேசிவ் ஸ்டிக் இது வந்துச்சுனாலே ஆன்சர் வந்து லேப்பிங் தான். ஆன்சர் ஏ தான் 20வது கொஸ்டின் ஆன்சர். நம்ம இந்த வீடியோவில் வந்து லேப்பிங் டூவில் வந்து 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து லேப் டூவில் பற்றி நம்ம பார்ட் 2 போடலாம். தேங்க்ஸ் டு ஆல்.